2026 சட்டமன்ற தேர்தலை ஒட்டி பெரும்பாலும் எல்லா கட்சிகளுமே அவங்களுடைய கட்சியுடைய வேட்பாளர்களை அறிவிச்சிட்டாங்க. ஆனா பாஜக மட்டும் இன்னும் எந்தெந்த தொகுதிகளில் யார் யார் போட்டியிடுறாங்க அப்படிங்கிற வேட்பாளர் பட்டியலை இன்னும் வெளியிடாமலே இருக்கிறாங்க. அதுக்கான முடிவு இன்னைக்கு தான் கிடைக்க போகுது. ஏன்னா சென்னையிலிருந்து பியூஷ் கோயல், மத்திய அமைச்சர் பியூஷ் கோயல் சென்னைக்கு வந்து அவரு பாஜக சார்பாக போட்டியிடக்கூடிய வேட்பாளர்கள் பட்டியலை வந்து வெளியிடுறாரு. நம்ம எல்லாருமே எதிர்பார்க்கிற மாதிரி தான் வானதி ஸ்ரீனிவாசன், அண்ணாமலை, தமிழிசை சவுந்தரராஜன் இவங்கெல்லாம் எந்தெந்த தொகுதிகளில் போட்டியிட போறாங்க அப்படிங்கிற எதிர்பார்ப்பு எல்லாருக்கிட்டையுமே இருக்கு. தமிழிசைக்கு ஒருவேளை மயிலாப்பூர் தொகுதி ஒதுக்கப்படலாம் அப்படின்னு சொல்லப்படுது. அது மட்டும் இல்லாம அண்ணாமலை பத்தின ஒரு வதந்திகளா அது உண்மையா என்னன்னு நமக்கு தெரிய வரல. ஆனா என்ன மாதிரியான கருத்துக்கள் நிலவுது அப்படின்னு பார்த்தோம்னா அவரு வந்து இந்த தேர்தலில் போட்டியிட மாட்டாரு அப்படிங்கிற மாதிரியான கருத்துக்கள் தான் நிலவிட்டு இருக்கு. அது எல்லாத்துக்குமே இன்னைக்குதான் வந்து முடிவு கிடைக்க போகுது. ஒருவேளை கோவை தொகுதியில அண்ணாமலை போட்டியிடுவாரா இல்ல வானதி ஸ்ரீனிவாசன் போட்டியிடுவாங்களா அப்படிங்கிற ஒரு குழப்பமான சூழல் இருக்குது இப்போ தேர்தல் களத்துல அப்படின்னே கூட சொல்லலாம். இன்னைக்கு என்ன நடக்க போகுது பாஜகவுடைய தேர்தல் களத்துல அப்படிங்கிறத நாம பொறுத்திருந்து தான் பார்க்கணும். இது போன்ற எலெக்ஷன் அப்டேட்ஸை உடனே நீங்க தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா ஜெம் டிவி கூட எப்பவுமே தொடர்புல இருங்க. ஜெம் எலெக்ஷன் அப்டேட்ஸ்க்காக ஒளிப்பதிவாளர் நந்தகுமாருடன் தமிழ்மொழி.